இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பவுல்ல 2 கப் பச்சரிசி வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினதும் ஒரு காட்டன் துணியில பரப்பி விட்டு 10 to 15 மினிட்ஸ் காய வச்சுக்கலாம். அரிசி ரொம்ப ட்ரை ஆக கூடாது. இப்ப அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஜல்லடையில கட்டி இல்லாம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு கப் வெல்லம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். பேன்ல வடிகட்டின வெல்லத்தை சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதிரசத்துக்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம். வெல்லம் பொங்கி வர்றப்ப ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து வெல்லத்தை கொஞ்சமா தண்ணியில விட்டு பாக்குறப்ப இது மாதிரி சாஃப்டா உருண்டு வரணும். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உடனே ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாவை க்ளோஸ் பண்ணி 2 நாள் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். 2 நாளுக்கு பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் இல்லைன்னா வாழை இலையில ஆயில் அப்ளை பண்ணி உருட்டி வச்ச மாவை தட்டி எடுத்து சூடான ஆயில்ல சேர்த்துடலாம். அதிரசம் தானா மேலே எழும்பி வர்றப்ப திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தா டேஸ்டியான அதிரசம் ரெடி.